ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் ஜூலியானா சேவியர் பேசுகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், தேங்காய் பால் ரசம். எங்கள் மாமியாருடைய ஸ்பெஷல் இது. ரொம்ப நல்லாவே செய்வாங்க அவங்க செய்து சாதம் கட்டிட்டு அங்கே ஒரு கோயிலுக்கு போவாங்களாம். அந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறப்பெல்லாம் தோணியில் போவோம் நாங்கள். அப்போது இதெல்லாம் நாங்கள் அதை கட்டிக்கிட்டு சாப்பாடு கட்டிகிட்டு போவோம் அப்படின்வாங்க. அவங்க டேஸ்ட்டே வேறு இருந்தாலும் நாங்களும் செய்கிறோம், எல்லாருமே செய்கிறோம், கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நேற்று ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க எப்போவுமே நான் ஃப்ரெண்டு தான், அது ஒரு 4 வருஷமாக ஃப்ரெண்டு தான். வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நேற்று நான் ஊர்லேருந்து வந்தம்மா சமைக்கலாம், இனிமேல் தான் செய்யணும்னு சொல்லப்போ, இல்லை வாங்க அம்மா போய் கூப்பிட்டு வாடான்னு. எல்லாருக்கும் அவங்க வீட்டில் நான் அம்மா தான். அது படித்த பொண்ணு, 2 பிள்ளைங்க இருக்குது, 2ம் காலேஜ் படிக்குது. அவங்க வீட்டுக்காரர் ஒருத்தவர் தான் வேலை பார்க்குறாரு, வேறு யாரும் அங்கே வேலை பார்க்குறவங்க இல்லை. இது என்ன பண்ணுதுன்னா, ஹெல்பிங் மைண்டுக்காக நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 குக்கர் வைக்கிது. 2 கிலோ அரிசியாக வச்சு சாதத்தை வச்சு குக்கரில் ஆற போட்டுடுது. ஆற போட்டுட்டு கோழிக்கறியோ இல்லை மீனோ முட்டையோ வாங்கி ஒரு டபராவுக்கும் 4 முட்டை உடச்சி பொரித்து போட்டு அதை கிண்டிடுது. பாலும் தயிரும் போடுது. தயிர் பெரும்பாலும் போடாது போல, பால் போடுது. அப்புறம் பார்த்தா சிக்கன், மட்டன், இது எந்த இது கிடச்சிதுனாலும் வாங்கிட்டு வந்து போடுது. அவங்களே நார்மல் ஃபேமிலி தான் வச்சுங்களேன். அப்படி சொல்லிச்சு. இப்போ என்கிட்ட கேட்டது, இங்கே நெய்வேலி பிள்ளை ஒன்று கடை வச்சுருக்கு. அதுங்கிட்ட சொல்லுங்கம்மா, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு 1 கிலோ கறி நான் பைசா கொடுத்துட்றேன், ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்பு ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் வேணும், அதுதான் என் பிள்ளைங்களாம் நிறைய சாப்பிடுது அப்படின்னு. அவள் எல்லாமே இது 60 நாயுமே அவள் பிள்ளைய ஆக்கிட்டா. அவளுக்கு 2 பிள்ளை இருக்குது. அதுங்களும் எல்லாமே சாப்பாடு போட வரும். சில எதிர்ப்புகள் அதுங்களுக்கு இருந்தாலும் அது இங்கேயும் அங்கேயும் அப்படி ஒரு சாப்பாடு போய் போட்டுட்டு வருதுங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய செய்கிறாங்க. இங்கே கடலூரில் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஒருத்தர் பிரியாணி மீந்ததுன்னா கொண்டு வந்து அங்கங்கே ஒரு பாயின்னு நினைக்கிறேன், அங்கங்கே அந்தந்த கவரோடு வச்சுட்டு போகிறாரு. ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, வெடிய காலம் யாரெல்லாம் திட்டுறாங்க கொள்கிறாங்கன்னு என்ன தெரில, வெடிய காலம் பிஸ்கட் பேக்கெட்டுங்களை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் பிரித்து போட்டுக்கிட்டு நிற்கிறாரு ஒரு இடத்துல. அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளதுங்க. எனக்குமே டாக் வளர்க்கணுன்னா பிடிக்கும் தான், சூழ்நிலை சரியில்லை, அதனால் வளர்க்குறதில்ல. ஆனால் அவள் இதே மாதிரியே வீடு தான், அவ்வளோ ஒரு அழகாக சமைச்சு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு, ஊர்லேருந்து வர்றவங்களையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்க லீவில் வந்தாலும் பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு நாளை போல் அவ்வளோ சாதம் வடித்து அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி கழுவணும். வடிக்கிறது போடுறதெல்லாம் கூட ஒரு பக்கம், அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. அது ஜெபம் பண்ணுற பிள்ளை. அது என்ன அம்மானு கூப்பிடும். அது எல்லாமே அம்மா தான். நான் அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டப்போ நேற்று போனப்போ தான் பார்த்தேன் நான். எனக்கு ஆச்சரியமாக இருந்த, அடி பாப்பா ஏண்டி கல்யாண சாப்பாடு மாதிரி செய்கிற, இல்லைம்மா அப்பா அவம்மா என் பிள்ளைங்க அப்படின்னுது. மனசாட்சி உள்ளவங்க இன்னமும் இருக்காங்க. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் துணை இருப்பார். இது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு நாய் வீட்டு உள்ள வளர்க்குறதுக்கு ஏங்குறோம், அது 60 நாய் வளர்க்குது. இது ஓடியாந்து அந்த பையன் என்னை விட்டுட்டு வந்தானாலே அவன் பின்னாடி ஒரு 10 நாய் ஓடியாருது. ஐயோ போடா இவங்க எங்கள் ஏரியாவில் அவ்வளோவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, சாப்பாடெலாம் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஓடிடுறா ரீத்தி ஓடிடுறா அப்படின்றது அவன் போயிடுவான் வெளியே. அந்த மாதிரி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு நேற்று. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.